ரிப்பப்ளிக் டே, குடியரசு தினம்ன்றத பத்தி பேசும்பொழுது, ஒரு நபரை தவிர்த்துட்டு நம்மளால பேசவே முடியாது. ஏன்னா, இந்த நாள் வந்ததுக்கான காரணமே அவர்கள் தான் முக்கியமானது. அவர்தான் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். 1947ல டிராஃப்டிங் கமிட்டியுடைய சேர்மேனா திரு டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவங்க பொறுப்பேற்கும் பொழுது, வெறும் இந்த அரசியலமைப்பு சட்டம் என்பது ஒரு புத்தகமா இருக்கக்கூடாது. அது பல மக்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து மீட்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குன்றத முடிவு செஞ்சு, பல சட்டங்களை உலகமே வியக்கிற அளவுக்கு உருவாக்குனாங்க. ஆனா முக்கியமா சொல்லப்போனா ஆர்டிகல் 14 ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்ற விஷயத்தையும், ஆர்டிகல் 17 அன்டச்சபிலிட்டின்னு சொல்றதையும், ஆர்டிகல் 19 ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், இந்த விஷயம் இந்த மாதிரி உலகமே வியந்து பார்க்கக்கூடிய சட்டங்களை டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவங்க உருவாக்குனாங்க. பல நூறு ஆண்டுகளா நம்மளுடைய இந்தியால எஸ்சி எஸ்டின்னு சொல்லக்கூடிய மக்களை இப்படி ஒரு ஜாதி பேர்ல ஒடுக்கப்பட்டு நீண்ட நாளா அவங்களுக்கு உரிமைகள் எல்லாம் மறுக்கப்பட்டு இருந்துச்சு. ரிசர்வேஷன்ற முறைப்படி அவங்க எல்லாருக்கும் அவங்களுடைய உரிமைகளை கொடுத்து அது அவங்களுக்கான தானம் அல்ல, நியாயமானது ஒரு விஷயத்த சொன்னாங்க. அதில் நம்ம ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொன்னாங்க. பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி வித்தவுட் சோஷியல் டெமோக்ரஸி இஸ் மீனிங்லெஸ் அப்படின்ற இந்த விஷயத்த சொன்னாங்க. ஆயிரக்கணக்கான மொழிகள், இத்தனை மாநிலங்கள், இத்தனை பலதரப்பட்ட மக்கள் வாழக்கூடிய இந்த ஒரு நாடு இந்த அளவுக்கு ஒற்றுமையாகவும் ஜனநாயகத்தின் அடிப்படையில் இருக்குதுன்னு சொன்னா டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் தான் அதுக்கான முழுமையான காரணன்றத பெருமையா நம்ம சொல்லலாம்.